சளி இருமல் தொல்லை அஜீரண கோளாறுலாம் சரி பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு அருமையான கஷாயம் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு துருவின இஞ்சியும் மஞ்சளும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் இல்லைன்னா அதுக்கு பதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகு, திப்பிலி, சீரகம், தனியா பொடிச்சது, ஓமவல்லி, வெத்தலை, துளசிலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோன்னா நம்ம 4 கப்பு சேர்த்த தண்ணி 2 கப்பாக சுண்டி வரும். அப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கஷாயம் சாதாரணமாகவே மாதத்துக்கு ஒரு தடவை வச்சு கொடுத்தோன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் இனிப்புக்கு தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை, பனக்கற்கண்டு இல்லை கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நான் பனக்கற்கண்டு பொடிச்சு சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தேன் கலந்து கொடுக்கலாம். சூடோடு தேன் கலக்கக்கூடாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.